திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமைந்தவனாம் மிகமேவும் கல்யாணம் கடல் நகையோ மரவ மல்லடிகாயும் மல்லபோவும் அடியங்கள் முழமான வெளித்தாகும் வலிதாய வினை கூட நினைக்கவே. தில்லை சுத்தபெருமான் திருவடிகளை சில மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் படிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் படிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நமக்கு மிக அருமையாக அருணகிரி பெருமானார் கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். கந்து என்றாலே பற்றுக்கோடு. உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்தார். அந்த அலங்காரமும் எப்படிப்பட்ட அலங்காரம்? சொல், அந்த சொல் நயம், சொந்த நயமும் ஓசை நயமும் அந்த இலக்கண சுவையும் நிறைந்ததாக, அதுலயும் புராணங்கள் அத்தனையும் கொண்டு வந்து இங்க நிறைக்கிற. இதெல்லாம் சொல்லி 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 அழகு பார்ப்பது அப்படின்றது மிக உயர்ந்த கவிஞர்களுக்கு புலவர்களுக்கு இது எளிவந்த கலை அப்படின்றது. அத ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல விநாயகப் பெருமானுக்கு காப்புச்செய்யில் செய்தார். அடுத்து ஒரு பேர் செய்யாத எனக்கும் இறைவன் அருள் பாலித்தார். அடுத்தாப்புல உபதேசமாக சொல்ல வேண்டுமே, அதனால அந்த உபதேச வார்த்தைகளாக அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றி அப்படின்ற உபதேசத்தை இன்னும் கற்காம இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசத்தை செய்தார். அப்ப அந்த உபதேசம் எதை குறித்தது? அயில் வேலன் கவி. அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் என்றார். அப்ப அந்த வேலின் பெருமையை சொல்ல வேண்டுமே. அந்த வேலுடைய பெருமை அடுத்த பாட்டுல அழகாக இங்கே வைக்கிறார். அந்த அயில் வேலன் கவி என்ற மாத்திரத்திலே கற்க சொன்னவர் அந்த வேல் எப்படிப்பட்ட பெருமை கொண்டது என்பதை இங்கே அடுத்த பாட்டிலே நமக்கு சொல்கிறார். சாதாரணமா ஒரு பொருளை பத்தி பெருமை சொல்ல வேண்டும் என்றால் அதனோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து சொல்வது என்பதுதான் இந்த கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு, அதுவும் அருளாளர்களுக்கு கைவந்த கலை. இந்த முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் எப்படிப்பட்டது? ஞானமே வடிவான வேல். அம்மை சக்தி, அந்த சக்தியின் வடிவாக வந்த வேல் என்றும் சொல்வார்கள். சக்தி வேலாயுதம் என்று சொல்வார். ஞானமே வடிவான வேல். இறைவனுடைய ஆற்றல் தானே எல்லாவற்றையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் சக்தி வேலாயுதம் என்றும் சொல்வார். அப்படிப்பட்ட வேலுக்கு இங்கே அலங்காரம் செய்கிறார். வேலுடைய பெருமைகளை பட்டியல் போடுகிறார்கள். அப்படி பட்டியல் போடும்போது யாரை நினைக்கிறார்? அப்பாவை நினைக்கிறார். முருகப்பெருமானுடைய தகப்பனார் எதை செய்தார் அப்படின்றத இங்க அப்படியே கொண்டு வர்றார். ஏன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் அங்க தந்தையுடைய ஞானக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டவர். அவர் கையில் இருக்கும் வேலாயுதம் இது சாதிக்க வந்தது எது என்றால் அசுர குலத்தை வேரோடு அறுக்க வந்தது. அசுர சம்பத்தை வேரோடு அறுக்க வந்தது. அப்ப அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லி அதுல இருந்தே இதை நாம் உயிர்த்து உணர செய்யும் தன்மை என்பதாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுல இந்த பாட்டுல சொல்றா பாருங்க, தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன், தேர் அணி இட்டு புறம் எரித்தான். அப்பா என்ன செய்தாரு? இந்த அட்டவிரட்டான செயல்கள்ல
ரொம்ப ஒரு மேலான ஒரு செயல் என்றால் முப்புறம் எரித்த அந்த வரலாறு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முப்புறம் எரித்த வரலாறு. இந்த 3 புறங்கள் என்ற மாத்திரத்திலே 3 கோட்டைகளை கட்டி வாழ்ந்த அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு இவ்வளவு வலிமையை கொடுத்தது யார்? அந்த இறைவனே எம்பெருமானே. இறைவனை நோக்கி தவம் செய்தார்கள். அந்த தவத்தினால் அவர்கள் பேறு பெற்றார்கள். இறைவனிடமிருந்து ஏராளமான வலிமையை பெற்றார்கள். எப்பவுமே அசுரர்கள் இறைவனை நோக்கி தவம் பண்ணிட்டு என்ன கேட்பாங்கன்னா, நாங்க அழியவே கூடாது, நித்தியமாக எப்பவுமே இருக்கணும். நித்தியம்னா எப்பவும் இருக்கணும், சாகவே கூடாது அப்படின்னு கேட்பாங்க. எப்பா தோன்றியது எல்லாமே அழிய வேண்டும், இது நியதி. அதனால இறைவன் எம்பெருமான் வேறு எதையாவது மாத்திக்கள் என்று சொல்ல, இப்ப இவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் எங்களுக்கு 3 கோட்டைகள் வேணும். சரி வாங்கிக்க, 3 கோட்டைகள். அந்த கோட்டைகள் இந்த உலகத்துல இருக்க, வானுலகத்திலே சுற்றி கொண்டே இருக்கவள். சரி வாங்கிக்கோ. அந்த 3 கோட்டைகளும் சுற்றி கொண்டே இருக்கும்போது 1000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். அப்போது உம்முடைய சக்தி, உம்முடைய சக்தி அல்லாமல் வேறு ஒன்று அழிக்க முடியாது, அழிக்க கூடாது. சரி வாங்கி. சாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எவ்வளவு ஒரு இது பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு ஆச்சரியமான ஒன்று. அத்தனையும் கொடுத்த இறைவன் இவர்கள் கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். வாங்கிக்க வாங்கிக்க அப்படின்ட்டார். அப்ப இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது நாம கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். எல்லா வரத்தையும் பெற்றவர்கள். ஆகா, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது ஒரு நொடி, அந்த 3 ஒரே நேர்கோட்டம். அந்த நேரத்துல இறைவன் வரணும். இப்ப இவ்வளவும் நடக்குமா? நடக்காது. நம்மள அழிக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்று எண்ணித்தான் அவர்கள் இருமாந்து எல்லா தவறுகளையும் செய்தார்கள். அசுரன் என்றாலே துன்பத்தை தருபவர்கள். துன்பத்தை தருபவர்கள் அசுர குலம் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு மனித குலம். நாம தான் மனித குலம். நாம எப்படிப்பட்டவர்கள்? நாம வாழணும், நாம சாப்பிடணும், நம்மை சேர்ந்தவர்கள் இருக்கணும். இப்படியெல்லாம் நினைத்து 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 நமக்காக பொங்கி, நமக்காக சாப்பிட்டு, நமக்காக வாழ்றவர்கள் இவர்கள் மனிதர்கள். ஆனா தேவர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, பிறருக்காக 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 வாழ்வது தேவகுணம். 3 குணம். இந்த 3 குணத்துல இத ஒரு கணம் கூட சொல்லுவாங்க, தேவகணம், அசுர குணம். இதுல மனிதர்கள் மட்டும் வாழ நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு போய் தீங்கெல்லாம் செய்யணும் வைக்கணும் எல்லாம் நினைக்கல, அம்மா வாழ்ந்தா போதும், அவ்வளவுதான். ஆனா இந்த அசுரர்கள் என்பவர்கள் சதா காலமும் தீங்கு செய்து கொண்டே இருப்பவர், தீமையே செய்பவர்கள் இந்த அசுரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்கள் தான் இங்கே எல்லா வலிமையும் பெற்றார்கள். அந்த வலிமையை பெற்ற மாத்திரத்திலே அவங்க சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கு அழிவே கிடையாது. அதனால எப்பவுமே என்ன செய்யறது? அழிவு இல்லை இல்ல. அப்போ இவங்களுடைய குணம் என்ன குணம்? பிறருக்கு துன்பம் தருவது அசுர குணம். மேல பறந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அழுத்திடுவாங்க. கீழே இருக்கிற மக்கள் முழுக்க மாண்டு போவார்கள். அவர்கள் மாண்டு போவதை கண்டு இவர்கள் சந்தோஷம் அடைவார். இதுதான் அசுரன். யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கணும். அதாவது இந்த சங்க காலத்து நூல் கலித்தொகை, இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலித்தொகைன்னு ஒரு நூல். அதுல ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை அப்படின்னா, அதாவது அந்த கலித்தொகையில உள்ள பொருள் என்ன அப்படின்னா, பாலைவனம் அப்படின்னு நிறைஞ்சு கிடக்கு. பாலைவனம் எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு தொழில்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, களவு, திருடு. அந்த திருட போகும்போது அங்க எதிர்பட்டவங்கள கொலையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்தில் நடக்கும் சம்பவத்தை எடுத்து சொல்ல வருகிறது அந்த கலித்தொகையில ஒரு பாட்டு. அது சொல்லுது, துள்ளுனர் காண்பான் தொடர்ந்து உயிர் பவ்வலின். வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருத்தன் அந்த பாதை வழியா போறான் பாலைவனத்துல. அவன் கையில இருக்கிற பொருள்
எல்லாவற்றையும் கவர வேண்டும் என்று அந்த திருடர்கள்லாம் அவனை போட்டு அடிச்சு அவன்கிட்ட இருக்க பொருளை எடுக்கிறாங்க. எப்பா பொருளை வேணா எடுத்துக்க, என்ன விட்டுன்னு அவங்க கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க இந்த உயிரையும் விடல, அவங்களையும் கொண்டு போடுறாங்களா. அப்படி வெட்டும் போது கூட அப்படியே தலைய துண்டா எடுக்கிறாங்களா. எடுத்த உடனே கொஞ்ச நேரம் என்ன செய்யுமா, அந்த உடம்பு துள்ளி 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 ஆடும். அத பார்த்து சந்தோஷம் அடையும். என்ன ஒரு அசுர குடும்பம். ஏன்னா இந்த பாலைவனத்துல அவங்க எங்க போய் படம் பார்ப்பாங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுல சந்தோஷம் அடையும். இந்த உடம்பு துள்ளுதல். இதே போல இந்த அசுரர்கள் அப்படியே மேல பறந்து வரும்போது அங்க விழுந்த அந்த உயிர்களை எல்லாம் மாய்ப்பார்கள். அவர்கள் துன்பம் படுவதை கண்டு சந்தோஷம் அடைவார்கள். இப்ப உயிர் கூட்டங்கள், மனித கூட்டங்கள் எல்லாம் அப்படி கொத்து கொத்தா மடிச்சுக்கிட்டு இருக்கு. மடியும் போது யாருக்கு துன்பம் வரும்னா தேவர்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம சாதாரண இன்னைக்கு உலகியல் நம்ம எடுத்துட்டீங்கன்னா, நாமெல்லாம் இன்னைக்கு இந்த ஊர்ல வாழ்றோம் அப்படின்னா, ஊர்ல வாழும் போதே தண்ணி வரி கட்டுவோம், இந்த வீட்டு வரி கட்டுவோம், நிலத்து வரி கட்டுவோம், அல்லது ஒரு கடை வச்சுருந்தா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து போட, நகர சபை அதுக்கு வரி கட்டுவோம். அப்ப அதை வச்சு அரசாங்கம் நடக்கும். அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள்லாம் இதை வச்சு நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. இது நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய. இதே போலத்தான் இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே நல்ல வழியாக வாழ்ந்தால் அவர்கள் செய்யும் யாகங்கள், இந்த பூஜைகள்லாம் செய்யறோம் பாருங்க, கோவிலுக்கு போறது, பூஜை செய்யறது, யாகம் செய்யறது, இப்படி எல்லாம் செய்ய 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 இதிலிருந்து வரக்கூடியது தேவர்களை வாழ வைத்துக் கொண்டோம். அப்ப மனிதர்களாகிய நாம் இங்கு இல்லை என்றால், அல்லது துன்பப்பட்டு கொண்டிருந்தால் தேவர்களுக்கு வாழ்க்கை. இப்ப தேவர்களுக்கெல்லாம் துன்பம் வந்துட்டா அவர்களுக்கு தேவையான அமுதம் கிடைக்கல, இங்க இருந்து கொடுக்கக்கூடிய வேள்வி அபிர்வாகம் கிடைக்கல, அதனால துன்பம் அடைகிறார். இறைவன்கிட்ட போய் மன்றாடுறாங்க, சாமி நீங்க இந்த 3 பேருக்கு இவ்வளவு வரத்தை கொடுத்திருக்கீங்களே, அவங்க எல்லாரும் இந்த மனிதர்களை கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொன்று கொண்டு இருக்கிறார்களே. முனிவர்கள் தேவர்களை எல்லாம், முனிவர்களையும் கொள்றாங்க, தேவர்களையும் கொண்டு, யாரெல்லாம் யாகம் பண்றாங்களோ, அவங்க தபம் பண்றாங்களோ அவங்களையெல்லாம் கொள்றாங்க. இப்ப இவங்களெல்லாம் செய்ய செய்யதான் தேவர்களுக்கு வாழ்வு. அப்ப எங்களுடைய வாழ்வு இங்கே குலைந்து கொண்டு இருக்கிறது என்று இறைவனிடம் முறையிட, இப்ப இறைவன் இவர்களுடைய தேவர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்றுதான் கிளம்புறார். சாமி எப்பவுமே பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு அப்படின்னா ஒரு வேலைக்காக போக மாட்டார். நீங்க எல்லா புராணத்தையும் இதெல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு வேலை செய்யறதுக்காக போக மாட்டார். ஒரு நேரத்துல ஒரு கல்ல எடுத்தாருன்னா 3 மாங்காய் 4 மாங்காய், நம்ம ஒரு கல் எடுத்தா ஒரு மாங்காயா முழுகாதான்னு பார்ப்போம். அவர் எப்பவுமே வச்ச குறி தப்பாது. எந்த புராணத்தை எடுங்க, ஒரு இடத்துல வர்றாரு சாமி, இந்த இடத்துல வந்து இதை செய்ய வர்றாரு, ஒரு விளையாடல் திருவிளையாட புரிய வர்றாங்க, அந்த இடத்துல 3-4 நிகழ்ச்சிகள் டக்கு டக்கு டக்குன்னு. இதே மாதிரிதான் இந்த இடத்துல அந்த 3 அரக்கர்கள், அந்த 3 அரக்கர்கள் 3 கோட்டையை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இவர்களை அடக்க வேண்டும். அடுத்தாப்புல இந்த தேவர்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொல்லி சந்தோஷம் தேவர்களுக்கு. எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. ஆகா சாமி கிளம்பிட்டாரு, நமக்காக வர்றார், அப்ப அவருக்குரிய பிரம்மாண்டமான தேரை ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு பிரம்மாண்டமான தேரை ஏற்பாடு பண்றாங்க. யாரு? தேவர்கள். ஏன்னா அவங்களுக்காகத்தானே இறங்கி வர்றாரு சாமி. அப்ப பிரம்மாண்டமான தேர் உருவாக்கும் போது பூமியே தேர் தட்டாக, சூரிய சந்திரனே தேர் காலாக, மேருமலையே வில்லாக, திருமாலே அம்பாக, அக்னியே நுனியாக, வாயுவே பின்புறமாக, இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வருது. ஆனா ஒரு நொடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து வர்றோம், வந்திருப்போம், அதனால சாமி ஜெயிச்சுத. எப்படி ஒரு எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் தேவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மிடையே நிறைய பேருக்கு இருக்கு. நம்மகிட்டயே வரும் இது.
ஏன்னா இது ஆணவ மலத்துடைய காரியம் தான். ஆணவ மலத்துடைய காரியம் இன்னொன்னு மாய கண்மை எல்லாம் சேர்ந்த காரியமா வரும். அப்பா நான் போனதுனால அன்னைக்கு அந்த பங்கன் எப்படி நடந்துச்சு தெரியுமா? நான் நின்று எல்லாத்தையும் செஞ்சேன். இன்னைக்கு சாதாரணமா நம்ம சொல்றோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நின்னா எல்லாத்தையும் செய்கிறோம், இறைவன் தானே எல்லாவற்றையும் செய்கிற இந்த உணர்வு நம்மகிட்ட அப்படியே குறைஞ்சிருந்த நம்மை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுதல் அப்படின்ற ஒரு இந்த தேவர்களுக்கு அப்படி வந்தது. அந்த தேவர்களுடைய அந்த எண்ணத்தை நீக்க வேண்டும். இது மோசமானது இல்லையா? இதை நீக்கணும். அடுத்து இந்த அசுரர்கள், இந்த 3 பேரும் இவர்கள் துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அந்த ஆணவத்தையும் நீக்க வேண்டும். இப்ப 3 கோட்டையை நீக்கணும். அடுத்தாப்புல தேவர்களுக்கு ஏற்பட்ட இது ஒரு அறியாமையின் விளைவுதான். ஆணவத்தின் விளைவு அறியாமையின் விளைவுதான். அதையும் நீக்கும். எல்லாத்தையும் நீக்கிறதுக்குதான் வர. எப்படி வராரா? தேரணி இட்டு புறம் எரித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையிலதான் அதை சொல்றாரு அழகா. தேர் அணி இட்டு புறம் எரித்தான். அப்ப தேரின் மீது ஏறி வந்து அந்த 3 புறங்களையும் எரிக்க வந்த இறைவன் அப்படின்றதுதான் அது பொருள். ஆனா உண்மையிலே சாமி தேர் மேல காலை வச்சாரு, அதுல அச்சாணி கலண்டு போயிட்டு, ஐயோ சாமி கால் வச்சோடனே அச்சாணி கலண்டு போச்சே, எதுல தப்பு வந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆஹா இப்ப சாமி சொல்றாரு, விநாயகரை கும்பிட்டீங்களா? ஆஹா விநாயகரை கும்பிடுங்க. இப்ப இது ஒண்ணு வந்துட்டா, விநாயகரை வணங்கவில்லை என்றால் விக்கிரகங்கள் ஏற்படும். உடனே சொல்ற இப்பமே கூப்பிடும். உடனே வந்தார் விநாயகர் பெருமான் வந்தார். அப்படியே சுத்தி பார்த்தார். பார்த்துட்டு அந்த 2 அச்சாணியாக இருந்த அந்த 2ஐயும் எடுத்தார். எடுத்து வெளியே போட்டார். அது யமன் அக்னி. அடுத்து 2 அச்சாணி அவர் கொண்டு வந்து போட்டார். காஷ்டை முகூர்த்தம் என்றத. இப்ப தேர் கிளம்பியது. அப்ப அந்த தேர்ல ஏறி சாமி கிளம்புனாரா? கிளம்பல. அதை பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். மேலும் மலையே வில்லாக வந்தது. வழிந்தது வில்லு விளைந்தது பூச்சல் உழைந்தன முப்பூரம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவர் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவர் உந்தி பெற. எப்பா அழிஞ்சது. ஆனா அதை பயன்படுத்த ஈரம்பு கண்டிலம் ஏகப்ப தங்கையில் ஓரம் வேவு பூரம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற ஒன்றும் பெருமிகை. 2 அம்பு வேண்டாமா? ஒரே ஒரு அம்பு வச்சிருக்காரு. திருமால் ஒரு அம்பு வச்சிருக்காரு. அந்த ஒரு அம்பையும் அவர் எடுக்கல, அந்த தேரையும் அவர் பயன்படுத்தல. ஆனா புறத்தை எரித்தார். எப்படி எரித்தார் என்றால் அவருடைய புன்னகை, புன்னகையே வெண்ணகையாக அது ஞான வடிவாக வெளிப்பட்டது. ஏனென்றால் அஞ்ஞான மயமான 3 கோட்டைகள். அசுரர்கள் வாழ்தல் என்றாலே அஞ்ஞான மயமானது. அந்த அஞ்ஞானத்தை நீக்குதல் என்பது இந்த ஆயுதங்களால் கிடையாது, ஞான வழி. அந்த ஞானமே வடிவான புன்னகை. அந்த புன்னகையின் மூலமாக எரித்தல் இங்கே நிகழ்ந்தது. அத நமக்கு திருமந்திரம் ரொம்ப அழகாச்சு. முப்புறமாவது மும்மல காரியம். அப்ப 3 மலங்களின் காரியமாக வந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 கோட்டைகள். அப்ப அதை நீக்குவதற்கு யாருக்கு தகுதி? இறைவன் எம்பெருமானுக்கு. அதுக்கு ஆயுதம் தேவையா? ஞானமே வடிவான பரம்பொருள். அந்த ஞான பரம்பொருளின் இதழ் கோடியில் வெளிப்பட்ட புன்னகை வெள்நகையாக. அப்படி வெளிப்பட்ட போது 3ம் அழிந்தது. எது அழிந்தது என்றால் கோட்டைகள் அழிந்தது. கோட்டையை கட்டு வாங்கினாங்கல்ல, அழிந்தது. அங்கே இருந்த அசுரர் கூட்டங்கள் அழிந்தது. ஆனால்
அங்கே 3 பேர் சிவபூஜை செய்து கொண்டார். இதைவிட அவர்கள் அழியவில்லை. அப்ப இத அழிக்கிற நேரம் அது எப்படி கோட்டை முழுக்க அழிஞ்சு போச்சு, அவ்வளவு பேர் அழிஞ்சுதான் 3 பேரை மட்டும் காப்பாத்த முடிஞ்சதா சாமிக்குனா? சாமிக்கு முடியாதது எதுவும் கிடையாது. அப்படின்றதுதான் இதனுடைய உட்கருத்து. உட்கருத்து எது என்றால், அஞ்ஞானத்தை அழிக்க வந்த இறைவன், ஞான வடிவான பரம்பொருள். இங்கே யார் தன்னை நினைந்து உருகுகின்றார்களோ அவர்களை தனக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளும் இறைவன். இதை நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அந்த நாளின் முன் அந்த பாடல்ல ரொம்ப அழகா, திருப்புன்கூர் என்ற ஒரு தலம், அந்த தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடிய போது அருமையான ஒரு பாடல், அதுல 8வது பாடலாக அமைந்திருக்கிறது. இதுல அந்த 3 பேர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 3 பேரை தனக்கு அணுக்க தொண்டர்களாக ஏற்றுக்கொண்ட இறைவன். ஏன்னா அப்பாவை மாதிரி பிள்ளைன்னு சொல்ல வர போறார். இப்ப அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அரக்கர் குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அரக்கர் குலத்தோடு இருந்து சிவ பூஜையிலிருந்து விலகிய அத்தனை பேரும் ஆண்டார்கள். அந்த கோட்டையும் அழிந்தது. ஆனால் சிவ பூஜையில் இறைவன் இறை நினைவோடு இருந்தவர்களை தனக்கு அணுக்கமாக கொண்ட இறைவன் அவர்களை அழிக்கல. மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னே. 2 பேர் காவல்காரங்களா இருப்பாங்க. இந்த கற்பகிரகத்துக்குள்ள நுழையும் போது 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி காமிப்பார், இறைவன் ஒருவனே. இன்னொருத்தர் இப்படி காமிப்பார், அவன் அன்றி வேறு தெய்வம் இல்லை. அதத்தான் காவலாளர் என்று ஏவிய பின்னே ஒருவன் நீ கரி காடு அரங்காக மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க, மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ என் திருவடி அடைந்தேன். அழகா சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். முழா முழவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்திய கருவி. இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நந்திய பெருமானா அந்த வாத்திய கருவி வாசிக்கக்கூடியவராக. அப்ப 3 பேரையும் அணுக்க தொண்டராக கொண்ட இறைவன். அப்ப தேரணி இட்டு புறம் எரித்தான் அந்த இறைவன் எம்பெருமான். கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான், ஞானமே வடிவான பரம்பொருள், தன்னையே நினைப்பவர்களை தனக்கு அணுக்க தொண்டராக கொள்ளும் இறைவன் அவருடைய மகன். அந்த மகன் செங்கையில வச்சிருக்கிற செங்கை என்ற மாத்திரத்திலே சிவந்த அழகான சத்துப்பு. செங்கை என்றாலே சத்துப்பு. அப்ப அந்த செங்கையில் வேல். அப்ப இந்த வேல் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஞானமே வடிவான வேல். அப்ப இந்த வேல் எதை செய்ய வருகிறது, அதத்தான் இப்ப சொல்ல போறார். அப்ப வேலுக்கு முதல்ல ஒரு அழகான ஒரு அலங்காரம் செய்கிறார். அந்த அலங்காரம் எப்படிப்பட்டது, அப்பா எப்படி செய்தார் அதை போல ஞானமே வடிவான பரம்பொருளான அப்பா அவருடைய இதழ் கோடியில் வெளிப்பட்ட ஞான வெண்ணகை, புன்னகை வெண்ணகையா வந்தது. இப்ப மகனுடைய கையில செங்கையில் வேல் இருக்கிறது. அப்ப இந்த வேல் எதை செய்ய போகிறது அப்படின்றத அழகா இங்க சொல்ல வர்றாரு. அப்ப இந்த இடத்துல இந்த வேல் செய்யக்கூடியத 3 வகையா ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல 3 வகையா சொல்றார். வேல் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, செங்கையில் வேல் கூர் அணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து. முதல்ல கிரௌஞ்ச மலை என்ற ஒரு மலை முருகப்பெருமான் வருகிறார். அந்த கந்த புராணத்தோடைய சுருக்கமாவே சொல்லணும் அப்படின்றதுல சொல்லிட்டாரு. கேட்டா கந்த புராணத்தை ஒரு 5 பகுதியா வச்சோம்னா, இந்த பாட்டு கந்த புராணத்தை ஒரு 5 பகுதியா, இந்த பாட்டை ஒரு 5 பகுதியா பிரிச்சு வச்சீங்கன்னா கந்த புராணம் தான். அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற. தேரடி 8 புறமரித்தான் மகன், அதுன்றது முதல் பகுதி.
செங்கையில் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அப்படின்றது 2வது பகுதி. அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது, இது 3வது பகுதி. சூர் பேரணி கெட்டது, 4வது பகுதி. தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே, அவ்வளவுதான் 5வது பகுதி. கந்தபுராணம் அப்படியே முடிஞ்சு போச்சு. இத ஆரம்பிச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு. 5 பகுதியா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கையில இருக்கக்கூடிய செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அப்படின்றது. இப்ப முதல்ல இந்த கையில இருக்க வேல் எதை செய்ய வருதான், இதை இந்த வேல் செய்யக்கூடியதையும் 3 வகையா இங்க சொல்றார். முதல்ல கிரௌஞ்ச மலை என்று சொல்லக்கூடிய அந்த கிரௌஞ்ச மலையை அணுவாகி குலைத்தல். அணுவாகி குலைத்தல், அது ஏன் அணுவாகி குலைத்தல் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இது ஒரு நீங்க கந்தபுராணம் கொஞ்சம் விளக்கமா படிச்சீங்கன்னா நல்லா புரியும். இன்னும் சொல்ல போனா அந்த கிரௌஞ்சன்னா என்ன, அந்த அரக்கன் யார், அதை எதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கூட நமக்கு புரியும். கிரௌஞ்சம் குலைந்ததை முதல்ல சொல்ற, அப்புறம் அரக்கர் படை குலைந்ததுங்கிறார். அடுத்த சூர தலைவனாக இருக்கக்கூடிய அந்த படையும் கெட்டது அப்படின்றார். 3 காரியங்களா சொல்றாரு. இந்த கையில இருக்க வேல் செய்து. அப்ப கிரௌஞ்சம் அப்படின்றது அணுவாகி, அணுனா சின்ன சின்ன துகள், அணுநிலை சின்ன துகள். இந்த கிரௌஞ்ச மலை பெரிய மலை, அந்த மலைய அப்படியே அணுவணுவா துகள் துகளா ஆக்கி அப்படி குலைத்துட்டாராம். அணுவாகி குலைந்தது சொல்றாங்க இல்லையாக்கா. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு, அப்பா சில்லு சில்லா போயிட்டுப்பா, சில்லு சில்லா போயிட்டு, ஒண்ணுக்கு மேலும் சில்லு சில்லா போயிட்டு. அதே மாதிரி இவ்வளவு நேரம் பெரிய மலையா இருந்துச்சு. எது? கிரௌஞ்ச மலை. இந்த கிரௌஞ்சம் அப்படின்ற சொல் என்னன்னா அன்றில் அப்படின்னு அது பொருள். அதாவது அன்றில் பறவைன்னு ஒரு பறவை ஒரு காலத்துல நம்ம நாட்டுல இருந்திருக்கு. நிறைய இலக்கியத்துல எல்லாம் இந்த அன்றில் பறவை வரும். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ரெட்டையாத்தான் இருக்கும், ஜோடியாத்தான் இருக்கும். ஒரு கணம் கூட 2 ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரியாது. இது ரொம்ப மேலான ஒரு பறவைன்னு சொல்லுவார். உயர்ந்த நிலை உள்ளவர்களுக்கு அன்றில் பறவையை சொல்லுவார். காதலுக்கு சொல்வார், விட்டு பிரியாத காதலுக்கு இந்த அன்றில் பறவையை சொல்வார். ஆனா இந்த கிரௌஞ்சம்ன்ற மலைக்கு அன்றில் என்பதுதான் இங்க சரியான பொருள். இது கிரௌஞ்சம்ன்றது மாயா காரியம், மோசமானது. இவன் என்ன செய்வானா, அந்த கிரௌஞ்சாசுரன் அப்படின்ற இந்த சூரபத்மனுடைய தம்பி பார்க்க அழகா இருக்குமா அந்த மலை. மனிதர்கள் இவங்கெல்லாம் முனிவர்கள்லாம் வருவாங்களாம். ஆகா இது நல்லா இருக்கேன்ட்டு உள்ள வந்தா, உள்ள போனே உள்ள போய் இழுத்து கொடுக்கும், முடி இருக்கும், அப்படியே உள்ள போட்டு கொண்டுருவாங்க. இது மாதிரி முனிவர்கள் ஆகா நல்லா இருக்கேங்க உட்காந்து தவம் பண்ணலாமே வந்தா அவங்க எல்லாருமே இறந்துவாங்க. அப்பதே சொன்னோம்ல, இந்த அசுரனுடைய குணம் என்னன்னா மற்றவர்கள் துன்பப்படுவதில் தான் இன்பப்படுதல். இது அசுர குணம். இதுல இந்த கிரௌஞ்சாசுரன் அவன் இதைத்தான் செஞ்சான். பார்க்க அழகான மலை, எப்படி ஒரு அன்றில் மேலானதாக மேலான ஒரு பறவை, பார்க்க அவ்வளவு அழகா நல்லா இருக்கும், காதலுக்கு இலக்கணமான பறவை. அதை போல இது பார்க்க பார்க்க அழகாக, ஆகா பக்கத்துல போகணும் அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் தோன்றும். அப்படி இருந்து கொண்டு பக்கத்தில் வரக்கூடியவர்களை தான் இழுத்து கொண்டு உள்ளே இருந்து கொன்று போடுதல், இதைத்தான் இந்த கிரௌஞ்சாசுரன் செய்து கொண்டு இருந்தார். இந்த கந்தபுராணம் போர், அதை பத்தி நம்ம படிக்கும் போது கூட கந்தபுராணத்துல போர்க்காட்சி நிறைய. ஏன்னா நம்ம நாட்டுல உள்ள போர்கள்லயே 3 போர்கள் பெருசா சொல்லுவாங்க. பாரத போர், மகாபாரதத்துல உள்ள போர், அடுத்தாப்புல ராமாயணம், அதுலயும் போர் இருக்கு. அப்ப அந்த போர் சொல்லுவாங்க. அடுத்து இந்த சூரன், இந்த சூரசம்ஹாரம், இந்த 3மே சொல்லப்படக்கூடியது. இதுல பாரத போர் அப்படின்னு சொன்னா 18 நாட்கள் அப்படின்பா. ராமாயணம் அப்படின்னா 18 மாசம். சூரனை வதம் செய்த இந்த சூரசம்ஹாரம் 18 வருடம், மிகப்பெரியது அப்படிம்பாங்க. ஏன்னா சூரன் என்பவன் ஆணவமல காரியம். ஆணவமலத்தை அவளை லேசில அழிச்சிட முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது.
அது எப்படிப்பட்டது? தன்னையும் காட்டாது தன் தலைவனையும் காட்டாத ஒரு இருள், அக இருள். 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட முருகப்பெருமான் உள்ள வந்தா இந்த இருள் நீங்கும். அப்படிப்பட்ட ஒன்று. அதுல இந்த மாயை என்று சொல்லக்கூடியவருடைய தம்பி கிரௌஞ்சாசுரன் எல்லாரையும் மயக்கி உள்ளே அப்படியே உள்ள அந்த மலைக்குள்ள போனவங்க திரும்ப வர மாட்டாங்க. மாயா வலைக்குள் சிக்கிய மனிதர்கள் இவ்வளவுதான். இது ஒரு மிக உயர்ந்த பகுதி. நம்ம இந்த இதையே பாத்தீங்கன்னா, இந்த கந்த புராணத்தையே பாத்தீங்கன்னா 3 வகையா சொல்லுவாங்க. ஒன்று கதை, அப்படியே கதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கதையை முதல்ல இருந்து சொல்லும் போது சும்மா நம்ம புஸ்தகத்தை வச்சு படிக்கிறத விட கதை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். கந்த புராண கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், உட்கார்ந்து கேட்கலாம். இன்னொன்னு உலகியல். உலகியல்ல அசுரர்கள் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அப்ப நான் கெட்டவங்களுடைய துன்பத்துல இருந்து நம்ம நல்லவங்க காப்பாத்துறாங்க. இது உலகியல் சொல்லு. இன்னொன்னு அருளியல். எது அருளியல் என்பது என்ன அப்படின்னா, உயிரின் அறிவிலே இருக்கும் மாணவம் அதை நீக்குவதற்காக இறைவனால் சேர்த்து வைக்கப்பட்ட மாயா கர்மம். இது 3ஐயும் நீக்க வந்த ஞானமே வடிவான வேல், ஞான வேல். இதுதானே நம்ம படிக்கிற சைவ சித்தாந்தமும் இதுதானே. இதான அருளியல். அப்ப ஆணவத்தை நீக்க வந்த பகுதி மாயை. அது கர்மத்துக்கு ஈடான உடம்பு. ஆனா எல்லாமே மலம்தான், 3 மலம்தான். இப்போ 3ஐயும் நீக்கணும். அப்ப முதல்ல எது நீக்கப்படணும்? மாயை. மாயை கலண்டாலே கர்மத்துக்கு இடம் கிடையாது. கர்ம மாயை தான் பற்றிக்கிட்டு. அப்ப அது தானா கலண்டு. இந்த 2 கலண்டு போன உடனேயே முதல்ல ஆணவம் பலி அடங்கிய மாத்திரத்தில் தான் மாயை நீங்கும். இது நம்ம சைவ சித்தாந்தம் ஒரு மிக தெளிவாக எடுத்து சொல்லு. இதைத்தான் இந்த பாடல்ல அவ்வளவு அழகா கதையாக சொல்லணுமா? ரீதியா கதையை சொல்லிடலாம். உலகியலா சொல்லணுமா? உலகியலா சொல்லலாம். அருளியலாக சொல்லணுமா? 3 மலங்கள் முப்புறம் என்பது மும்மல காரியம். இதோ இந்த ஞானவேல் புறப்பட்டு வந்தது எதற்காக? ஆணவ மலம் என்ற ஒரு இருளை நீக்குவதற்கு. ஆனால் அதை அடைவதற்கு முன்பாக, இடையில் முன்பாக வந்த மாயை கண்மமாக வந்த அசுர கூட்டம். அதுல கிரௌஞ்சன் என்ற மாயை அழகானது. மாயை அழகாத்தானே இருக்கும். இன்னைக்கு மயக்க வந்த பொருள் அது மயக்க வரல, விளக்கத்தான் வந்துச்சு. ஆணவத்தோடு கூடி அது மயங்கி போய் நிக்குது. அப்ப இந்த கிரௌஞ்சாசுரன் என்ற மாயாவி அந்த அரக்கன், அந்த அரக்கனை எப்படி நீக்கணும் அப்படின்னா, அது அழகா அத முருகப்பெருமானுடைய வேல். அதுக்கு கூட நம்ம வரலாறா எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். கூட வந்த தம்பிமார் அத்தனை பேர் வருவாங்க. முருகா நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துக்கிடுவோம், இவனை நாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் வீரபாகு தேவர் தான் இவங்களை எல்லாம் தம்பிமாரெல்லாம் கூட்டிட்டு அப்படித்தான் வர்றாரு. எல்லாருமா படை எடுத்துட்டு வர்றாங்க. வந்தா இவன் மாயாவி என்ன செய்யறான்? கிரௌஞ்சாசுரன்ற மாயாவி பயந்து ஓடுற மாதிரி ஓடுறான். ஆகா நமக்கு பயந்து இவன் ஓடுறான்னு பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. வந்தா அந்த மலைக்குள்ள நுழைஞ்சிடறான். இவங்களும் மலைக்குள்ள போய் நுழைஞ்சிடறாங்க. அவன் நமக்கு பயந்து வர்றதா அவனை கொன்றணும் அப்படின்னு. உள்ளே போனவர்கள் மயங்கு விழுந்து கிடந்தார். ஏன்னா அந்த கிரௌஞ்சாசுரன் என்ற கிரௌஞ்சம் என்ற மலை அப்படிப்பட்டது. இதை நம்ம அருளியல்ல வச்சு பார்த்தா நல்லா புரியும். இது கதையா வச்சு பார்த்தா இது அருளியல்ல இப்படி வச்சுப்பாங்க. உள்ளே சென்று மயங்கி கிடந்தார். அப்புறம் நாரத மகரிஷி பார்த்துட்டு, எப்பா உன் தம்பிமார்களா இப்படி போய் மயங்கி போய் கிடக்குறாங்களே என்று சொல்ல ஞானவேல் புறப்பட்டு வந்தது. அந்த ஞானவேல் தான் இங்கே எங்க இருந்து வந்தது? செங்கையில் உள்ள மகன். செங்கையில் யாருடைய மகன்? அந்த தேரணியிட்டு புறமரித்தானுடைய மகன். அவருடைய செங்கை, அதில் உள்ள வேல். அது கூரணி இட்டு அணுவாகி, அப்படியே அணுனா சின்ன சின்ன துகளாக அந்த கிரௌஞ்சம் குலைந்து என்ற மாத்திரத்தில முழுவதுமாக அழிக்கப்பட்டது. குலைந்து. அடுத்து இப்ப அந்த மாயை என்ற ஒன்று நீக்கப்பட்டதா அடுத்து வரிசையா வர்றாங்க. யாரெல்லாம் வர்றா?
சிங்க முக அசுரனாக, கச்ச முக அசுரனாக, அடுத்த படைகள்லாம் வருது, ஒரு படையா வந்து எப்படி வருது? அரக்கர் தேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. அடுத்தாப்புல முதல்ல கிரௌஞ்சம் விளைந்ததா, அடுத்தது என்னது? அரக்கர். இந்த அரக்கர் படையெல்லாம் அப்படியே நேர் அணி இட்டு வகை வகையா வர்றாங்களாம். அவ்வளவு வகை வகையா வர்றாங்களாம் ஒவ்வொருத்தரும். யாரு? இவங்களா அசுரர் கூட்டங்கள். அந்த அசுரர் கூட்டங்களை எல்லாம் இங்கே முருகப்பெருமானுடைய கைவேல் அத்தனையும் அழித்தது. அரக்கர் நேர் அணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. அவங்க அப்படியே வர்றாங்க, அத்தனை பேரையும் இங்கே நீக்கியது ஞானமே வடிவான இந்த ஞானவேல். முருகப்பெருமானுடைய கையில் இருந்த அந்த வேல் அத்தனை பேரையும் அழித்தது. இப்ப இந்த மாயையின் பிள்ளைகள் தான் இவங்க, எல்லாருமே மாயையுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் கூட துன்பத்தையே செய்யக்கூடிய அசுர கூட்டங்களாக இருந்தது. அந்த துன்பத்தை செய்த போது தேவர்களுக்கு ஏராளமான துன்பம். அந்த தேவர்களுக்கு கொடுத்த துன்பத்தினால் தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் வேண்டுதல் வைக்க, இறைவா எம்பெருமானே எங்களை காக்க வேண்டும் என்று சொல்ல, இறைவன் எம்பெருமான் தன்னுடைய ஞானமே வடிவான அந்த ஞான அக்னி கண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த குமாரன், அம்மையின் ஆற்றல் அந்த வேலாயுதமாக. அப்ப இறைவனிடம் இருந்து வந்தது ஞானம், அம்மையிடம் இருந்து வந்தது கிரியை ஆற்றல். இந்த ஞானவேல் கையில் கொண்ட முருகப்பெருமான் இவைதான் இந்த அசுர கூட்டங்களை எல்லாம் இங்கே அழிக்கிறது. அப்படியே அதுலயும் அழிக்கிறது என்று கூட நம்ம சொல்லக்கூடாது. இது இறைவன் கருணையே வடிவானது. அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லக்கூடியது. இந்த அறக்கருணை மரக்க யாரை எப்படி அழிக்கணும் என்பது இறைவனுக்கு தெரியும். அதன் மூலமாக, ஆனா அதுவும் கருணையே, அதுவும் கருணையே. அப்படித்தான் அறக்கருணையாக மரக்கருணையாக இங்கே வந்து இந்த மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய அசுர கூட்டங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே வருகிறது இந்த வேல். வேலுடைய பெருமையைத்தான் இங்க சொல்ற. வேலுடைய பெருமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலாயுதம் அடுத்ததாக வருகிறதாம். எங்க வருது அப்படின்னா, கூரடியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்க தேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. அடுத்து மூணாவதா யார் நிக்கிறா? சூர் பேரணி கெட்டது. சூர் பேரணி. அந்த சூர் பேரணி என்ற மாத்திரத்திலே இந்த அரக்கன் அசுரன் சூரபத்மன் என்ற ஒரு அரக்கன் எப்படி இருக்கிறானா, ஏராளமான அணி அணியாக வகுத்த வண்ணமாக இருக்கிறான். சாதாரணமா வந்துடலாவே, சாதாரணமான ஆள் இல்லாதே, அவ்வளவு ஆற்றல் கொண்டவன். ஏன்னா இறைவனிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்றவன். யாராலும் அழிக்க முடியாது. இறைவனுடைய ஆற்றலே அல்லாமல் என்னை அழிக்க யாராலும் வரக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றவர். அதனால் முன்னே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இறைவனுடைய ஆற்றல் என்பதையும் உணராமல் இருக்கிறார். இதுக்கு காரணம் ஆணவம் தான். ஆணவம் வந்தா எதிர்த்துல இருக்கவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க யாரு கூட நமக்கு தெரியாது. அது ஆணவத்தின் காரியம் அத்தனையும் மறைத்து விடும். இது எல்லாத்தையும் கந்த புராணத்தில் இல்லாது எந்த புராணத்திலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதாக முன்னாடி இருக்கக்கூடிய சூரபத்மன் என்ற ஒரு அரக்கன் ஆணவத்தின் வடிவமாக, அதுலயும் 2 உயிர் ஒரு உடம்புக்குள்ள கிடக்குது. அப்ப இதனை நீக்குதல், இந்த ஆணவ மலத்தை முழுவதுமாக நீக்குதல் யாருக்கு வரும் என்றார், இறைவன் எம்பெருமானுக்கே உரியது. இங்கே இறைவன் எம்பெருமானின் வடிவமாக அந்த 5 முகச் சிவம் தான் 6 முகச் சிவமாக இங்கே இறங்கி வந்து இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக கையில் ஞான வேலோடு, ஞானம் என்ற ஒன்றுதான் அஞ்ஞானம் என்ற ஒரு இருளை கிழிக்கும் வல்லமை உடையது. இந்த புராணம் இதைத்தான் சொல்லு. ஞானம் என்ற ஒன்றுதான்
அஞ்ஞானம் என்ற ஒரு இருளை கிழிக்க வந்தது. இந்த ஞானமே வடிவான கையில உள்ள வேர் புறப்பட்டு வருகிறது, இரு கூறாக்குகிறது, கொன்று போடவில்லை. அந்த அசுரனை கொன்று போடவில்லை. சம்ஹாரம், நல்ல வகையில் ஒடுக்குதல். எப்படி ஒடுக்கிறார்? இதுக்காரும் இவன் அசுர குலத்தை சேர்ந்தவன், அசுர சம்பத்தோடு இருந்தால் இப்போது வேல் இந்த உயிரின் மீது பட்டது, அதனால் சுர சம்பத்து பெற்றது. வேல் என்பது ஞானம். ஞானம் இந்த உயிரின் அறிவிலே பட்டது. உயிருடைய அறிவுல தானே இருக்கு. இந்த உயிர் தான் ரெண்டா இருக்கு. இந்த உயிரை தான் இரு கூறாக்குது. அப்ப உயிர் அறிவிலே பட்டது எது? ஞானம். ஞானமே வடிவான வேல். பட்ட மாத்திரத்திலே இருள் அகன்றது. இரண்டு உயிரும் சுரசம்பத்தாக மாறியது. அந்த சுரசம்பத்தும் தனக்குரிய பொருளாக கொண்ட முருகப்பெருமான். மிக உயர்ந்த ஒரு வரலாற எவ்வளவு அருமையா ஒரு சின்ன பாடல்ல அழகா வைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமானார். இன்னும் சொல்ல போனா அந்த கதபுராணத்தையே அப்படி அழகா கொண்டு வந்துட்டாரு சொல்லணும். சூர் பேரணி கெட்டது. அதனால் இந்த சூர் பேரணி என்ற மாத்திரத்துல சூரன் அழிந்தான் ஒளிந்தான் சொல்லல, சூர் பேரணி என்றுதான் சொல்ற. அசுர சம்பத்தோடு கூடிய அசுர கூட்டங்கள் எல்லாம் ஒளிந்தது. அந்த உயிர், அந்த சூரபத்மன் என்ற ஒரு அரக்கனுடைய உடம்பில் இருக்கும் உயிர் இந்த முருகப்பெருமானுக்கு அணுக்க தொண்டராக வந்தது. கூட இருந்த அணிகள் எல்லாம் நீங்கியது. அசுர கூட்டங்களாக இருந்த அத்தனையும் நீங்கியது. அதான் சூர் பேரணிதான் கெட்டது இங்கே. அப்படி கெட்டதால் தேவேந்திர லோகம் பிழைத்தது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தேவேந்திர லோகம் பிழைத்தது. தேவேந்திர லோகம் என்ற மாத்திரத்திலே தேவர் குலமெல்லாம் தழைத்து வந்தது. அப்ப இந்த இடத்துல அருளியல் முதலே நம்ம பார்த்தோம். கதை பகுதி 1, கதை சொல்லிட்டே போகலாம். உலகியல் 1, அடுத்து அருளியல் 1. நீங்க அருளியலை மட்டும் எடுத்துக்க, நீ கரெக்டா அருளியல் எடுத்துக்க. கதை சொல்றது ஈஸி. சின்ன பிள்ளைகளுக்கு, கேஜி பிள்ளைகளுக்கு கதை சொல்லிட்டு ஆளு வாய்ப்பழத்தை கேட்குங்க. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா உண்மை, இந்த கதை சொல்லும் உண்மை என்ன? இந்த கதை சொல்லும் உண்மை என்ன? அதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த புராணம் சொல்லும் உண்மை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். சும்மா புராணத்தையே படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த புராணம் எதை சொல்ல வருகிறது? நமக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களாகிய நமக்கு சுர சம்பத்து ஒன்று உண்டு, அசுர சம்பத்து என்று உண்டு, மனித சம்பத்து என்று உண்டு. 3 குணமும் நம்மகிட்ட தான். 3 குணங்கள். அது 3 கணமாகவும் சொல்வார்கள். மனித கணம், அசுர கணம், தேவகணம் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு ஜாதகம் பெற்றவங்களா பார்ப்பாங்க. மனுஷ கணமும் அசுர கணமும் இருந்ததுன்னா மத்தியமம் வகை, பரவாயில்ல குடிக்கலாம் அப்படிம்போது. தேவகணமும் மனித கணம் இருந்ததுன்னா ரொம்ப உயர்ந்ததும் வகையே, ரொம்ப நல்ல உத்தமம்பா, முடிச்சிடலாம் அப்படிமா. ஏன்னா சதா காலமும் நம்ம தேவர்களை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அதனால மனிதர் தேவகணம் 2மா இருந்ததுன்னா அது தாராளமா முடிக்கலாம். ஆனா இந்த அசுர குணமும் தேவ குணமும் கணம் அப்படிம்பாங்க, கணம் தான். அப்ப தேவகுணம் அசுரகணம் இருந்துன்னா வேண்டாம் வேண்டாம், எப்ப பாரு சண்டை கோழிய சண்டை போட்டுட்டே கிடக்குங்க, ஒத்துமையே இருக்காது, வேண்டாம் அத்தம்மம் அப்படிப்பாங்க. இது நீங்க ஜாதகம் பாக்குற இடத்துல, பொருத்தம் பாக்குற இடத்துல தாராளமா இதை சொல்லுவாங்க பாருங்க. அப்ப இது எங்க இருக்கு? எங்கேயோ அங்க ஒரு உலகம் அசுர உலகம், அங்க ஒரு தேவ உலகம், இங்க ஒரு மனுஷர் உலகம், அப்படின்னு 3 உலகத்தை இப்படி போட வேண்டாம். எல்லாம் இங்கதான். உயிர்களாகிய நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 3 குணமும் 3 கணமும் என்றைக்கு நமக்காக நாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் வாழ்றோமோ மனிதர்களாக இருக்கும். பிறருக்கு 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 வாழ்ந்தா தேவகணமா இருக்கும். மற்றவங்க கஷ்டப்பட்டா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா அசுர கணமா. அப்ப அந்த அசுர சம்பத்து நம்மை விட்டு நீங்க வேண்டும். இந்த தேவகணம் பிழைக்க வேண்டும்.
தேவலோகம் பிழைத்ததுவே, கடைசி வார்த்தையே அதுதான். அப்ப தேவலோகம் பிழைத்தது என்றால் அந்த தேவ குணம் மேலோங்கி நிற்றல். இந்த தேவ குணம் மேலோங்கி என்றைக்கு நிற்கிறதோ அன்றைக்கு இறைவனோடு நாம் ஒன்றிக்கலாம். அவ்வளவுதான். இதுக்குத்தான் உயிர்களாகிய நாம் சேர வேண்டிய இடம் எது? இன்னைக்கு மனிதர்களா இருக்கும், அப்புறம் தேவர்களா மாறும். கீழே இறங்கிடக்கூடாது, அசுர கூட்டத்தோட சேர்ந்து அசுரர்களா மாறிடக்கூடாது. இங்க இருந்து மாறி அங்க போகணும். இதத்தான் அழகா இங்க புராணமாக்குனாங்க. அந்த புராணத்தை எடுத்து சொல்லக்கூடிய அலங்காரம், அந்த வேலுடைய மகிமை என்னென்ற அலங்கார பாட்டாக்கி நமக்கு அருணகிரி பெருமான் ரொம்ப அழகா கொடுத்துட்டாரு. போங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒன்று ஒரு பாட்டாக்கி கொடுத்தார். வேலுடைய பெருமை இன்னைக்கு எத்தனையோ பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த திருத்தறியும் வித்தரும் இதெல்லாம் இந்த வேலுடைய பெருமைகள் தான் சொல்லப்படுது. அந்த வேல் எப்படிப்பட்டது அப்படின்னா, கூர்த்ததாக, அந்த முனை கூர்மையா, அடுத்தாப்புல ஒரு அகன்ற பகுதியா, அப்புறம் ஆழ்ந்த பகுதியா, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கி. இந்த வார்த்தைய மீண்டும் 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 மனசுக்குள்ள போட்டு 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 ரீகால் பண்ணிப்பார். இறைவனை உணர்தல் எப்போது? இந்த வேல் என்றைக்கு இந்த உயிர் அறிவிலே படுகிறதோ, சொல்ல போனா பட்டு கிழிக்கணும். எதை கிழிக்கணும்? உள்ள இருக்க இருள் கிழிக்கணும். இங்க சூரபத்மன்ற அசுரன் கிழிஞ்சா இல்லையா, கிரௌஞ்சாசுரன் மடிஞ்சது இல்லையா, அது போல கிழியும். கிழிஞ்சா இது அந்த இறைவனை நாம் அடையும். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கி. இறைவனை எப்படி அறியலான்றத மணிவாசகர் எவ்வளவு அழகா நமக்கு போட்டு வச்சார். இப்போ அருணகிரி பெருமான் அலங்காரம் பண்றாரு, வேருக்கு அலங்காரம் பண்றார். இந்த வேர் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்ற ஒரு அலங்காரத்தை அப்பா சொல்லி, அப்பாவுடைய புன்னகை எப்படி வந்தது ஞான வடிவாக, அது போல இவனுடைய கையில் உள்ள செங்கையில் உள்ள வேல், அந்த வேல் எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த கிரௌஞ்சன் என்ற மாயாவி அந்த அசுரனை அழித்து அடுத்து ஒருத்த எதிர்த்து வந்தான் சிங்க முகத்தோடு, அவனை எதிர்த்து அடுத்து ஒருத்த வந்தான் கஜமுக அசுரனாக, அவனை முழுவதுமாக அழித்து கடைசியில அந்த சூர் பேரணி கொண்டு வந்தது. அந்த பேரணி எல்லாம் கெடும்படியாக செய்து அந்த சூரன் பதுமன் என்ற 2 உயிர் சதா காலமும் சிவ பூஜை பண்ணியது. அந்த 2 உயிரை இங்கே இந்த அசுர சம்பத்திலிருந்து எடுத்து தனக்குரிய பொருளாக கொண்ட இந்த வேல், அதனால் தேவேந்திர லோகம் பிழைத்தது என்று அழகாக கொண்டு வந்து கூட்டிட்டார்கள். அருமையான கந்தர் அலங்கார பாடல். கந்த புராணத்தை நமக்கு மனதில் நிலைநிறுத்தும் பாடலாகவும் இது அமைந்துள்ளது. ஒரு அற்புதமான ஒரு பாடலாக இறைவன் திருவருடும் குருவருடும் கூட்டி வைக்க இன்றைய நல்ல நாள் மாசி மாதம் மக நட்சத்திரம் முருகப்பெருமான் தேர் மீது ஏறி வரும் அற்புதமான கோலம். இன்னைக்கெல்லாம் திருச்செந்தூர்ல காலையிலே தேரோட்டம் பார்த்திருப்பாங்க நிறைய பேர். தேர் மீது ஏறி வரும் அற்புதமான கோலம் கொண்ட இந்த நல்ல ஆணிலே இந்த முருகப்பெருமானின் கை வேல் குறித்ததான இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அருள் செய்த இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.